ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி சத்தான ஒரு ஹேர் டானிக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹோம்மேட் ஹேர் ஆயில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 1/2 லிட்ரு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். அதை அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணிக்கிறோம். இந்த ஹேர் ஆயில் முடி கொட்டுறதை தடுக்கு, முடி வளர்ச்சி படிப்படியாக அதிகரிக்கும். நல்லா ஹீட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு பொடுகு பிரச்சனை வருது. அதை தடுக்கிறதுக்கு இந்த ஹேர் ஆயில் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். மேலும் இளநரையை தடுக்கிறதுக்கு இந்த ஹேர் ஆயில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த ஹேர் ஆயிலை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்து நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஹேர் ஆயிலில் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் ஒரு 10 காஞ்ச நெல்லிக்காய் சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காய் வறண்ட கூந்தலை தடுக்கு, முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணு. அதுபோக இளநரையை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் முக்கிய பங்கு வகிக்குது. அதனால் காஞ்ச நெல்லிக்காயை நாம் ஒரு 10-12 நெல்லிக்காய் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 லிட்ரு தேங்காய் எண்ணெய்க்கு. அடுத்தது ஜடமஞ்சி. பேர்லேயே ஜடமஞ்சின்னு இருக்கிறதுனால இது முடியோ கொத்து கொத்தாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். இது ஒரு 5-6 சேர்த்திக்கலாம். 5-6 பீசஸாக எடுத்துக்கலாம். அடுத்தது வெட்டி வேர் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். வெட்டி வேர் தலையை நல்லா குளிர்ச்சிப்படுத்து. தலை குளிர்ச்சி அடையிறதுனால ஹீட்டுனால் வர்ற பொடுகு பிரச்சனை, வறட்சி இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். முடி போசாக்காக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்தது ஒரு 5-6 பீசஸ் வேம்பாலம் பட்டை எடுத்துக்கலாம். இது முடி கருப்பாகிறதுக்கு யூஸ் ஆகும் ரொம்பவே. அதுபோக இளநரை வராமல் தடுக்கிறதுக்கு இந்த வேம்பாலம் பட்டை யூஸ் பண்ணலாம். இந்த 4 பொருள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி 27 வகையான மூலிகைகளை கொண்டு கூட ஹேர் ஆயில் தயாரிக்கலாம். ஆனால் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி இந்த 4 பொருள் தான். இதையே நாம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிற ரிவ்யூவை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த எண்ணெயை 2 நாள் வெயிலில் நல்லா காய வச்சு நைட்டில் எடுத்து உள்ளே வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். 2 நாள் கழித்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயை ஸ்ட்ரெயின் பண்ணி பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டு ஒரு 6 மாதம் வரைக்கும் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம், கெடாது. இந்த மூலிகைகளை நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கிடைக்கி. இதையை நீங்கள் வாங்கி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். வெளியில் விற்கிற ஹேர் ஆயிலெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. இது நாம் வீட்லேயே தயாரிக்கும் போது இதனுடைய காஸ்ட் ரொம்பவே கம்மியாகும். இதே அளவுகளை யூஸ் பண்ணி நீங்களும் வீட்லேயே ஹேர் ஆயில் ரெடி பண்ணிக்கிங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.